வணக்கம். இந்த வீடியோவில் பரங்கிக்காய் வச்சு ரொம்ப சுலபமான ரொம்ப சுவையான ஒரு தோசை ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இட்லி அரிசியை ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம பரங்கிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி அரிசி நான் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன்னா அதே 2 கப் அளவுக்கு நீங்கள் பரங்கிக்காயை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா சன்னமாக சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கும் நல்லா அரைப்படும். இப்போ நான் 2 கப் அளவுக்கு பரங்கிக்காயை சன்னமாக சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் மிக்சியில் அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மட்டும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு கப்பை நான் சேர்க்க போகிறேன் மிக்சியில். இப்போ இந்த அரைக்கிறப்ப மிக்சி ஜாரில் நம்ம இந்த பரங்கிக்காயோட காரத்துக்கு சிவப்பு மிளகாவும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதிலையே நம்ம இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் முதல்ல நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக ஒரு வாட்டி அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ இந்த அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நைஸாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் மீதி ஒரு கப் அளவுக்கு நான் பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதையும் இப்போ அரைச்சதுக்கப்புறம் பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பதம் இருக்குது. இன்னும் இதில் கொஞ்சம் தண்ணி பதம் இருந்தால் தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தோசைக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இப்போ பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பரங்கிக்காய் தோசைக்கான மாவு ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இதில் கடைசியாக கொத்தமல்லி தலையை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. நிறையா கொத்தமல்லி தலை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நிறைய கொத்தமல்லி தலையை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி இட்லி அரிசியில் செஞ்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தோசை. ரொம்ப நேரம் ஆறுனா கூட ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் தோசை. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசைக்கல் சூடாயிருச்சு. இப்போ நம்ம மாவை உள்ளேருந்து வெளியிலையே ஊற்றிக்கோங்க. பாருங்கள், மாவோட பதம் இப்படி இந்த பதத்துக்கு இருந்தால் தான் இது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்ற முடியும் தோசையை. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 சைடும் நல்லா தோசை வேகட்டும். இதை மூடி வச்சு நம்ம வேக வைக்க தேவையில்லை. தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செய்யலாம். குழந்தைங்க பரங்கிக்காய் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் ஊறுகாய், நம்ம வீட்டில் செஞ்ச இட்லி பொடி, அப்படி இல்லைன்னா சட்னி எல்லாமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை வெறுமா சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பரங்கிக்காயும் அரிசியும் ஒரே அளவுக்கு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.